புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குறுக்கு வழியில் யாராவது காரியம் சாதிக்க நினச்சாங்கன்னா, தலைவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. 10 லிஃப்ட்டுகளை நாங்களே செஞ்சு தரோம். அப்படி எங்களுக்கு அந்த டெண்டரை ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா, கட்சி நிதிக்கு நாங்கள் ஒரு தொகை தரோம். நான் வார்ன் பண்ணேன்னு சொல்லுங்கள். இன்னொரு முறை இது மாதிரி பண்ணாங்கன்னா, அந்த நிறுவனத்தையே நான் பிளாக் லிஸ்டில் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்ல, இவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல அவங்க அமைதியாயிட்டாங்களாம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவர்களுடைய ஆட்சி மக்கள் போற்றும் மகத்தான ஆட்சி. இதற்கு தமிழக மக்களாகி நீங்களே சாட்சி. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குறுக்கு வழியில் யாராவது காரியம் சாதிக்க நினச்சாங்கன்னா, தலைவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர்களை அறவே வெறுப்பார். அந்த வகையில் 1980ஆம் ஆண்டு தலைவர் தான் சிஎம். அப்பொழுது பொதுப்பணித்துறை சார்பாக 10 லிஃப்ட்டுகள், அதாவது மின் தூக்கிகள் வாங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. என்ன பண்ணுறாங்க, டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விடும்போது பார்த்தீங்கன்னா, பல நிறுவனங்கள் வந்து அதில் பங்கு கொள்ளும். அதில் ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, தலைவரை பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. அதன் பிற்பாடு அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி என்ன பண்ணுறாரு, மக்கத்தில் எம்ஜிஆரின் உதவியாளர் மரியாதைக்குரிய மகாலிங்கம் சார், ரொம்ப ரொம்ப தங்கமானவர். அவரை பார்த்து, சார் எப்படியாவது சிஎம்ஐ பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க ஏன்னு கேட்குறாரு. இல்லைங்க, 10 லிஃப்ட்டுகளை நாங்களே செஞ்சு தரோம். அப்படி எங்களுக்கு அந்த டெண்டரை ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா, கட்சி நிதிக்கு நாங்கள் ஒரு தொகை தரோம் அப்படின்னு சொல்ல, இவரா ஓஹோ அப்படியா சொல்லிட்டு இவருக்கு வந்து அமைதியாக இருக்கார். சரி சரி நீங்கள் போங்க, சிஎம்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை தலைவர் எம்ஜிஆர் ஐயா கிட்ட சொல்ல, தலைவர் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். அதன் பிற்பாடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு கோபம் வந்து விட்டது. அவர் கேட்குறாரு, ஓஹோ இவங்க மட்டமான பாகங்களை கொண்டு அந்த மின் தூக்கிகள் லிஃப்ட்டுகள் செஞ்சு கொடுப்பாங்களாம், அதுக்கு நான் வந்து ஒத்துழைக்கணுமா, இவங்க வந்து கட்சி நிதிக்கு ஒரு பணம் தராங்களா, அப்படி அவங்க கட்சி நிதிக்கு பணத்தை கொடுத்து நான் நடத்தணும்னு அவசியமே கிடையாது, சரியா? அவங்கக்கிட்ட நான் வார்ன் பண்ணேன்னு சொல்லுங்கள். இன்னொரு முறை இது மாதிரி பண்ணாங்கன்னா, அந்த நிறுவனத்தையே நான் பிளாக் லிஸ்டில் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்ல, இவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல அவங்க அமைதியாகிட்டாங்களாம். தலைவர் சொன்னாராம், சரி அவங்க மட்டமான பாகங்களை கொண்டு அந்த லிஃப்ட்டுகளை கொடுத்தா நாளைக்கு பொதுமக்கள் அதை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால், பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு ஏற்பது, இது தவறல்லவா அப்படின்னு பயங்கர கோவப்பட்டாராம். அப்படியே இந்த விஷயத்தை மகாலிங்கம் சார் அவங்கக்கிட்ட சொல்ல அவங்க அமைதியாகிட்டாங்களாம். அதன் பிற்பாடு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் பயன்படுத்தப்படும் சாதனங்களால் அவங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால், அந்த ஆபத்துக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அரசு சார்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாராம். பார்த்தீர்களா, இப்படி ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டு மக்கள் சிஎம்மாக மட்டும் பார்க்கல, தெய்வமாக பார்க்குறாங்க. நிறைய வீடுகளில், நிறைய ஹோட்டல்களில், நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஃபோட்டோ இருக்கும். ஏன்? அவங்கள வாழ வைத்த தெய்வங்கள். என்ன மக்களே, உண்மைதானே? புரட்சி தலைவர் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் சரி, அறிஞர் அண்ணாவை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். மக்கள்கிட்ட உற்சாக வரவேற்பு. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவங்க எந்த பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் சரி, அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் இவங்களை பற்றி பேசிட்டு தான் அந்த உரையை முடிப்பாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு நிறைந்த முதலமைச்சர்கள் யார்? அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, சரியா? மக்கள் திலகம் தங்கத்தாரக இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், வாழ்ந்தவர்கள் கோடி, மறைந்தவர்கள் கோடி, ஆனால் மக்களின் மனதில் நிலையா நின்ற 2 வல்லவர்கள் யார்? அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களாக இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். Until then, take care, bye from இளவேனில். நன்றி, வணக்கம்.